ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிம்மதியாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம் நிம்மதி கூட ஓகே, பட் நீங்கள் எல்லாம் நலமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும். நீங்கள் ஃபிசிக்கலாக நல்லா இருந்தாலே மென்டலாக எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. தூங்குறது ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட் யாராவது நைட்டு ஒரு லேட் நைட் கேட்குறீங்கன்னா தயவு செஞ்சு கேட்காதீங்க, நாளைக்கு கேளுங்க. இல்லை கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் தூங்கிடுவீங்கன்னா கேளுங்க. இந்த எபிசோடு வந்து ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு பிடிச்ச ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர் கூட உட்காந்து ஒரு பாட்காஸ்ட் பேசணுன்னு ஆசைப்பட்டேன். கேட்ட உடனே ஓகே அப்படின்ட்டாரு. டக்குன்னு இம்ப்ராப்டிவாக வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட பாட்காஸ்ட் கெஸ்ட் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். ஹலோ கௌதம் சார், வெல்கம் டு மை ஷோ. வெல்கம் டு பாட்டுக்காரன் பாட்காஸ்ட். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டைமுக்கு. டு ஸ்டார்ட் ஆஃப் வித், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் மெமரி ஃப்ரம் அ கௌதம் ஃபிலிம் அப்படின்னா வந்து ஐ வாஸ் இன் 4th ஸ்டாண்டர்ட். அப்போ வந்து ஊர் திருவிழாக்கு எங்கள் அக்கா கேம் ஃப்ரம் சென்னை. ஒரு வாக்மேனில் ஷீ ஹேட் மின்னலே கேசட். நான் வந்து அந்த மின்னலே கேசட்டில் வந்து ஒரு 5 டைம்ஸ் திரும்ப கேட்டு அந்த பேட்ரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பேட்ரி ஆக்சஸ் இல்லாதனால ஐ ஸ்டாப் லிசனிங் டு தட் ஆல்பம். அப்போ இருந்து கட் டு அச்சம் என்பது மடமேடாலையும் சரி, ENPTலையும் சரி ஒரு சின்ன ரோல். அண்ட் ரைட் நவ் ஐ எம் சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ டாக்கிங் அபவுட் மியூசிக் வித் யூ இஸ் சச் அ, என்ன சொல்ல, எனக்கு வார்த்தையில் விவரிக்க முடியல. எல்லாமே ஓகே. அந்த 4th டைம் சொல்லாம தான் வந்திருக்கோம். இல்லை சார், வயசுக்காக இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் பிகாஸ் ஐ திங்க் த யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ். நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நமக்கு பிடிச்சவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளை தேடி வரும்னு நான் ஃபர்மாக நம்புகிறேன். அண்ட் அதுதான் இன்னைக்கு உங்கள் கூட இங்கே உட்கார வச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார். அண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித், நான் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு நார்மா இல்லாமல் ஒரு விஷயத்த நான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். For a musically driven director like you, your films always had very great music and எல்லாமே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது at some point ஒரு கம்போசர் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, you are giving a chartbuster VTV. அதுக்கப்புறம் பண்ணுற படத்தில் வந்து மியூசிக் இல்லாமல் பண்ணலான்ற கட்ஸ் எங்கே இருந்து சார் வந்துச்சு? பிகாஸ் ஐ நோ it's a very tough decision, maybe bold decision at that point of time. அந்த டெசிஷன் உங்களுக்கு எப்படி ஸ்பார்க் ஆச்சு? See, mostly the script demands the songs. அது எழுதும்போதே வர விஷயங்கள் தான். எங்கேயுமே வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஐ திங்க் அதர் தேன் மேபி பச்சைக்கிளி முத்துச்சாரம் வேற ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதினப்போ அதில் மியூசிக் இல்லாமல் தான் நான் எழுதியிருந்தேன். ஓகே. பட் ஆப்வியஸ்லி ஹாரிஸோட ஒரு ஃப்ளோ போயிட்டு இருந்தது. And then the second draft எழுதும்போது I wrote it with the songs. But even then the screenplay இல்லை அந்த சாங்ஸ் வந்து இட் வில் டேக் த ஸ்டோரி ஃபார்வர்டுன்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இது வரைக்கும். நடுநிசி நாயகனில் எனக்கு அது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட் என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு அதில் மியூசிக்கே எனக்கு வந்து வைக்கணும். இல்லை வந்து அந்த அந்த கேரக்டருக்கும் ஒரு சின்ன ஒரு வேற மாதிரி ஒரு லவ் இருக்குது, அங்கேயும் மியூசிக் வச்சிருக்கலாம். பட் ஐ ஃபெல்ட் தேர் வாஸ் நோ நீட், இஸ் bereft of மியூசிக். ஸோ அதனால தான் அந்த படத்தில் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட் கூட வரக்கூடாது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். But to answer your question in another way, every other film demanded that music because the story was taken forward by the songs. Lyrically சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு எழுதும்போதே அது வந்து பறதுனால மியூசிக் கம்போசரோட உட்காரும் போதும் it becomes easier, I think, their job, because they get the situation and they get the mood so easily because script demands that. இல்லாட்டி நம்ம என்ன சொல்லுவோம், படம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒரு லவ் சாங் ஒன்று பண்ணலாமா, இங்கே ஒரு சேட் சாங் ஒன்று பண்ணலாமான்னா அது அந்த இடத்துல இல்லாம நிற்கும் போது அவங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக வராது, அந்த இன்ஸ்பிரேஷனும் கரெக்டாக இருக்காது. ஐ திங்க் த மியூசிக் இன் மை ஃபிலிம் சார்ட் ஆஃப் ஸ்டாண்ட் அவுட் ஆல்சோ பிகாஸ் it blends with the screenplay and the composer understands that and gives me exactly what the script demands. Okay. And அதுக்குள்ள தாமரையோட lyrics mostly, of course I work with Karki and Muthukumar and all that, but mostly தாமரையோட lyrics takes that story forward in a big way. That's why I think it kind of blends in and at the same time it stands out like that.
But after watching the first cut of Nadunisi Nagal maybe, do you think இல்ல இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தா அதை என்னால பெட்டரா எலிவேட் பண்ணிருக்க முடியும் அந்த மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சா or you just இல்ல it is right? இல்ல the challenge was to create that same feel just with sound effects. Okay. And ஒரு sound design க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு படம் அது actually. I still feel it was a little way ahead of its time at that point. Totally. And there was certain, it's a niche film. It's a film that அந்த ஜானருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. அவங்க தான் அந்த படம் பார்ப்பாங்க. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஜானரை பார்க்க மாட்டாங்க. சீரியல் கில்லர் ஃபிலிம்லயே ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிவன் ஃபிலிம்லயே அதுக்குள்ள ஒரு ஆடியன்ஸ் தான் அந்த மாதிரி படங்களை பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து ஷைனிங் மாதிரி படங்களோ இல்ல வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அதை அவங்க ரெவியூவும் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி யூ ரெவியூ அ ஃபிலிம் தட் இஸ் இன் யோர் ஜானர் அண்ட் தட் யூ மைட் லைக். எனக்கு வந்து இப்போ ஃபேண்டசி ஃபிலிம் நான் போய் உட்காந்து பார்த்துட்டு இல்லை எனக்கு ஃபேண்டசியே இது ஒர்க் அவுட் ஆகும் நான் சொல்ல முடியாது. ஐ டோன்ட் வாட்ச் ஃபேண்டசி ஃபிலிம்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் த திங். ஓகே சார். அண்ட் கேன் வி டாக் அபவுட் த மியூசிக் தட் யூ க்ரூ அப் லிசனிங் டு? லைக் உங்கள் ஏர்லி மெமரிஸ் ஆஃப் மியூசிக் என்ன மாதிரி இருக்கு? Lot of Tamil and Hindi songs. எப்போதுமே வீட்டில் வந்து இந்த பாடல்கள் வந்து ஒழிச்சுட்டே இருக்கும் ஆக்சுவலி. ஓவர் த ரேடியோ, then there was a record player at home. அதுக்கப்புறம் கெசட்ஸ். தூங்குற டைமில் மட்டும்தான் மியூசிக் இல்லாமல் இருக்கும். மற்றபடி டே பிகின்ஸ் வித் ரேடியோ அண்ட் சாங்ஸ் கம்மிங் ஃப்ரம் த ரேடியோ ஆர் மை ஃபாதர் வில் பிளே சம் ரெக்கார்ட் ஆர் சம் கெசட் வில் பிளே. இதுதான் வந்து எனக்கு and in the evenings televisionலயும் there will be from Oliyum to some movie that will play. Mother will talk about songs. So எனக்கு வந்து 60s ல இருந்து இந்த song யார் பாடிருக்கா நீங்க கேட்டீங்கன்னா I'll be able to identify the singers because my mother would talk about இது ஜிக்கியோட வாய்ஸ், இது AM ராஜாவோட வாய்ஸ், PB ஸ்ரீனிவாசோட வாய்ஸ், TMS வந்து சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு கொஞ்சம் வேற மாதிரி பாடிருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பாட்டு பிளே ஆகிட்டே இருக்கும், அவங்க இந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டே இருப்பாங்க. தட் வுட் பி இன்கிரெயின் இன் மை மெமரி. ஸோ வாரணமாயிரமோட ஓப்பனிங்ல நீங்க சில சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் மெமரிஸ். இப்படி நீங்க வந்து மின்னலே அப்படின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து இந்த பாடாத பாட்டெல்லாம் அந்த பாட்டு, அதுக்கப்புறம் ஹிந்தியில நிறைய கோடைக்கால காற்று, இதெல்லாமே வந்து என்னுடைய ஏர்லி மெமரிஸ் ஆஃப் மியூசிக். இந்த சாங்ஸ் தான். அதனால அந்த சாங்ஸ் அந்த போர்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானே கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ண அந்த சாங்ஸ். ஓகே. அண்ட் ஸோ மேஜராக உங்களுக்கு அந்த டைமில் வந்து உங்களுக்கு நியூ மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்பா அம்மா தான் மேஜர்லி. ஓகே. அண்ட் அந்த வளர டைம்லையுமே ஈவன் தோ யூஆர் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் தமிழ் சாங்ஸ், ஹிந்தி சாங்ஸ் இருந்தாலுமே விச் ஜான்ரா இல்லை விச் லாங்குவேஜ் அப்பீல்ட் டு யுவர் லாட்? லைக் so this is your go to and the mari illa ada it's interesting because oru point la I have two sisters. They sort of gravitated towards English music a lot. Okay. So என்னுடைய இங்கிலீஷ் மியூசிக் நாலேஜ் வந்து அவங்க ப்ளே பண்ற அந்த இங்கிலீஷ் சாங்ஸ் தான். அதுக்கப்புறம் அதுலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் போய் அந்த டைம்ல யூஸ் டு கோ அண்ட் ரெக்கார்ட் சாங்ஸ் ஆன் CDs. இங்க மூகாம்பிகை காம்ப்ளெக்ஸ்ல ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் JRT பக்கத்துல ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த ரெண்டு தான் where they uses where we can go listen to songs and they'll charge us for a CD filled with songs that you pick. Yeah. So இதை எடுத்துட்டு வந்து கேட்போம். So all my knowledge of English music was from the songs my sisters used to play. But strangely for me, I was equally interested in Tamil and Hindi music. Old Tamil, old Hindi, and அந்த டைம்ல இருக்கிற Hindi and Tamil music. And obviously from the late 70s onwards, I was early 70s kid, born. So from the late 70s onwards, இளையராஜா சாருடைய அந்த ஒரு 80sல இருந்து அவருடைய தாக்கம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஐ யூஸ் டு இன்ஃபேக்ட் என்ன வீட்டில் வந்து they used to make fun of me. ஏன்னா நான் மட்டும் தான் தமிழ் சாங்ஸ் நிறைய கேட்பேன். ஓகே, அந்த மாதிரி இது. பட் ஐ வுட் லிசன் டு எவ்ரிதிங். And then slowly, because of me, they also started listening to my sisters and they started listening to Tamil music a lot more. So it was like a nice mix at home where all my English music came from them and my Tamil and Hindi from me came to them actually. So இன்னைக்கு எல்லாரும் கூடும்போது எல்லாரும் பாடும்போது my sisters would sing a lot of Hindi songs based on the songs that we used to play at home at that time. Okay, super. And ஒரு டைரக்டருக்கு மியூசிக் டேஸ்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் ஒரு பேசிக் டேஸ்ட் இருந்தால் தானே நமக்கு பிடிச்சதை we can grab and give it to the audience. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு மியூசிக் டேஸ்ட் இம்பார்ட்டன்ட்? See, even if I was not an Indian filmmaker, and even though நம்ம படங்கள் எல்லாமே வந்து மியூசிக்கலி ட்ரிவன், இம்பார்ட்டன்ஸ் ஃபார் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இப்போ ஒரு விக்ரம் மாதிரி ஃபில்மே ஒரு லேமேன் ஆடியன்ஸ் கம்ஸ் அவுட் அண்ட் சேஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா இருந்தது, இட் ட்ரோவ் த ஃபில்ம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா.
So, and even if we were not here, and even if, let's say, we were making films in America or Europe or somewhere the music in a film is very important for me அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும் படங்கள் பார்க்கும்போது. ரொம்ப periods of silence somewhere doesn't work. Of course, அது ஒரு craft by itself, அது ஒரு technique by itself. ஒரு சைலன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது. நிறைய படங்களில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். ஐ ட்ரை டு வண்டர் வாட் இஸ் தி ஐடியா ஆஃப் த ஃபில்ம் மேக்கர். ஏன் ஒரு இடத்துல மட்டும் வச்சிருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, வேற நம்மளா இருந்தா அதை பண்ணிருப்போம் அப்படின்ட்டு. அதையும் மீறி நான் சொல்றேன், மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டு அண்டர்ஸ்டாண்ட் மியூசிக், டு பி அவேர் ஆஃப் வாட் மியூசிக் இஸ் அரவுண்ட் அஸ், டு ஹாவ் ஒரு சர்டன் கிராஸ்ப் ஆஃப் music is very very important, I feel. That adds to, especially you can forget audience, forget the people watching films at home, adella thandi music in a film is very important, and hence, and especially now if we're going to talk about our audience and you know how much music drives them, very important for a director to have that grasp over music abdin na solluven. See, I've tried to learn, especially Raja sir meet பண்ணதுக்கு அப்புறம் I've tried to learn music, actually learn the theory of music. It's a very very tough thing to do, so I have lots of immense respect for people who read music and play music like that. I started trying to learn the guitar from 11 or 12, and I'm still dabbling with it அப்படினா சொல்லணும். Somewhere musically I'm inclined. I compose a lot of songs, but when I have the access to working with such brilliant composers, and I somehow feel I shouldn't put my music out in that sense. So I'm just waiting for a time when probably everybody's too busy, and then I can probably put some music out. Okay. And I just want to deep dive into few things. One on the Kaatre Konjam. That is one of my favorite songs that you got from a composer. For various reasons. At the time எனக்கு இருந்த memories எல்லாத்தையும் வச்சு. பட் ஒரு நிறைய தடவை நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கிங்க. லைக் காட்ரை கவச்சம்ல வந்து ஃபர்ஸ்ட் பல்லவி மட்டும்தான் இருந்துச்சு. வி ரெக்கார்டட் இட் ஃபர்ஸ்ட் அண்ட் கார்த்திக் பாடினோன்னே யூ ஜஸ்ட் வென்ட் டு ராஜா சார் அண்ட் ஆஸ்க் ஃபார் அ சரணம். அண்ட் அந்த இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்கு எப்படி வருது? பிகாஸ் இட்ஸ் அ மேஜிக்கல் திங் டு நோ. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வெதர் தெர் இஸ் சம்திங் எல்ஸ் பியாண்ட் யூ புஷிங் டு டூ தட். இல்லை, பட் ஜஸ்ட் லைக் ஹவ் யூ செட், எனக்கும் காற்றை கொஞ்சம் வந்து அந்த ஆல்பம்லேயே அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருது. அண்ட் அது வந்து உண்மையிலே ஸ்க்ரீன் பிளே எல்லா சாங்ஸுமே எழுதி அந்த கதையை வந்து ட்ரிவன் பை சாங்ஸ்ன்றதுனால அவருக்கு ஒவ்வொரு சாங்கும் வாங்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஜேர்னி தான் சார். ஒரு 3-4 இயர்ஸ் அந்த பொண்ணு அவன் மீட் பண்ணவே இல்லை. ஸோ அவளை மீட் பண்ண போகிறான். அந்த டைம்ல ஒரு பஸ் டிராவல் இருக்கும், அந்த டைம்ல ஒரு சாங் வரும். அண்ட் தென் ஹி மீட் சார் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு குட்டி பல்லவி மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பேசணும். ஓகேன்னு சொல்லி எனக்கு இந்த சாங் அவர் கம்போஸ் பண்ணும்போது சம்திங் ஹிட் மீ அண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் சாங் ஹிட் மீ. அதை பாம்பேல போய் ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸஸ் மட்டும் அவர் பாம்பேல ரெக்கார்ட் பண்ணார் சார். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ரொடக்ஷன் வாஸ் டன் இன் லண்டன். ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு பேசிக் ட்ராக் வச்சு மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணார். பட் சம்திங் அபவுட் த லிரிக்ஸ் அண்ட் த வே இட் அன்ஃபோல்டட், அவர் ரெக்கார்ட் பண்ண அந்த ப்ராசஸ், ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் தேர் இன் த ஸ்டுடியோ. அண்ட் மற்ற சாங்ஸ்லாம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், சார் ஒர்க் முடியல, எனக்கு காற்றை கொஞ்சம் மட்டும் ஒரு சரணம் பண்ண முடியுமா? ஏன் நம்ம இல்லை சார், எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு அந்த சாங். ஐ ஃபீல் வி ஷுட் லூஸ் தட் மூமெண்ட். அண்ட் இது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அதுக்கப்புறம் அவளை மீட் பண்ண மூமெண்ட்டே நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது ஒரு சின்ன ஃபேண்டசியா ஒரு ட்ரீட் பண்ணுவேன், அது ட்ரீமியாக கொஞ்சம் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே நைஸ்ன்னு சொல்லி அது பண்ணாரு. ஜஸ்ட் இட்ஸ் த இன்ஸ்டிங்க்ட் இஸ் ஜஸ்ட் வாட் யூ ஃபீல் அபவுட் அ சாங். இப்போ சின்ன வயசுல நமக்கு சில பாடல்கள் கேட்டு அது இன்னும் நம்ம மெமரியில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் அந்த சாங் கூட. அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் எல்ஸ், எனக்கு இந்த பாட்டு சம்திங் ஸ்ட்ரக் மீ அண்ட் த வே அண்ட் ஐ வாஸ் வெரி ரைட் அபவுட் இட். பிகாஸ் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அது பண்ணும்போது the way he put together the song in front of my eyes, these are experiences, moments that I can never forget. And like how you said when you met me, I felt I was driven by his music so much that I was destined to meet him at some point and work with him. Is how I felt at that point. Yeah, right, sir. நான் ஆக்சுவலாக பரத்வாஜ் ரங்கன் கூட ஐ டிட் ஒரு எபிசோட் 4-5 weeks பேக். அப்போ நான் சொல்லும்போது ஐ தேங்க் யூ இன் இட். பிகாஸ் ஈவன் தோ எங்கள் வீட்லேயுமே சின்ன வயசுலேருந்து ராஜா இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் அஸ், ராஜா ரஹ்மான் இருந்தாலுமே நான் இளையராஜா மியூசிக்கை வந்து கேட்க ஆரம்பிச்சது, லைக் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சது வந்து ஆஃப்டர் நீதான் என் பொண்ண சங்கம். பிகாஸ் நோயிங் யோர் டேஸ்ட் இன் மியூசிக் அண்ட் உங்களோட படத்தோட பாடல்களாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் ஹாரிஸ் கூடவா இருக்கட்டும், ரஹ்மான் சார் கூட இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ராஜா சார் கூட பண்ணும்போது த அட்மரேஷன் தட் யூ ஹேட் வாஸ் வெரி ஜென்யூன். அண்ட் ஐ ஃபெல்ட் ஓகே, எனக்கு பிடிச்ச ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒருத்தர் எப்படி டிவோட்டடாக பார்க்குறாருன்னா தட் இஸ் சம்திங் தட் ஐ எம் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் கோயிங் பேக் அண்ட் லிசனிங் ஆல் ஆஃப் த சாங்ஸ்.
அப்படி இருக்கும்போது காற்றை கொஞ்சம் சம்திங் விச் மூவ்ஸ் மீ ஈவன் நோ. இப்போ நான் கேட்டேன்னா அந்த சாங்கை நான் ஒரு தடவை கேட்டு நிறுத்தினதே கிடையாது. அட்லீஸ்ட் 4 or 5 டைம்ஸ் நான் அதை கேட்பேன். அண்ட் அதில் இருக்கிற வரிகளாக இருக்கட்டுமே வந்து ரொம்ப டெய்லர் மேடாக இருக்கும். மேட்ச் மேட் இன் ஹெவன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது வந்து தான். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட படத்தோட எல்லா பாடல்களுமே வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி பாடல்கள் வருது, ஹிட் ஆகிடுது, எல்லாம் ஓகே. அண்ட் ஒரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, யூ ஃபெல்ட் நீதானே என் பொன் வசந்தம்கான ஒரு ரெக்கக்னைசேஷன் இன்னும் பெருசாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஐ பர்சனலி ஃபீல் த சேம் வித் felt the same with பச்சைக்கிளி முத்துச்சரம் at அந்த டைமில். The film came right after வேட்டையாடு விளையாடு. I love the album. நான் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அந்த டைம் கேசட்டில் தான் கேட்டுருந்தேன். ஒரு கேசட்டை வந்து ஐ ஹேட் டு, என்னால் அதை யூஸ் பண்ணவே முடியல. ஐ பிளேட் இட் அண்ட் ரிப்பீட். அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் இப்போ வந்து கருக்கரு வழிகளாக இருக்கட்டும், அந்த ஆல்பம்க்கான ரெக்கக்னைசேஷன் இப்போ பயங்கர ஒரு பூமிங்காக இருக்குல்ல, திடீர்னு கொண்டாடுறாங்கல்ல. அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓ ஃபைனலி தி காட் திஸ் ரைட் அப்படின்னு தோணுதா? இல்லை இது முன்னாடியே நடந்திருந்தா இந்த படத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும், அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு? I think a little bit of both, but this question comes at the right time because நாங்க ஒரு ஷோ கார்த்திக் நாங்க ஒன்று சிங்கப்பூர்ல. There also when we played the song there was a tremendous response from the audience and Karthik kept telling me, மச்சான் இந்த பாட்டை பற்றி உனக்கு தெரியல. I said, இல்ல மச்சான், obviously record பண்ணி I love the songs, but he said when you put it out you will know, you see the response that this audience gives you when we play the songs. We both of us only performed on stage actually, and again we followed now with Harris's performance in Malaysia. The crowd responds so well to that song. So at the time when I was listening to the song, I was telling somebody also saying this didn't come when the song released at that time. Probably because of the actors and the mood of the film. The mood of the film there's see sometimes songs are celebrated because of the mood of the film. A young vibrant love story now that reaches straight away or a certain way. Or a dark thriller kulla nama enna mari or song vechalo the mood of the film might take over. I think that's what went, I don't want to say wrong, but that's what went off with the Pattukkaaran and the songs by itself. The film itself actually, if you ask me, the train portions between Sharath and Jyotika, like when I revisit that, it's one of the portions where I don't take my eyes off the screen. Whereas with Minale and some other films, I'll be like, okay, I don't want to watch this. But particularly those scenes, I still am riveted because I like the way the actors are, how they performed and the staging and everything. You know, I'm talking about my work. That's one work of mine that I probably revisit many times and just watch to see, okay, what we've done, and probably try and see if that magic is still there. Sort of thing in me, kind of, as far as I'm concerned. So, but Harris was very, very confident about that album. Like, from the time he told me, illa Sharath, Jyotika, subject konjam vera mari irundalo, let's get songs going. Gautham, neenga oru second draft ஒன்னு எழுதி அதுக்குள்ள சாங்ஸ் ஓட வாங்க. லெட்ஸ் நாட் டூ ஒன் ரேண்டமா இங்க ஒரு சாங் அங்க ஒரு சாங் பண்ண வேண்டாம். ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃப்ளோல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்லும்போது தான் அவங்க 2 பேரும் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும். அதுக்கப்புறம் அங்க போகும்போது ஒரு சாங் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்கிரிப்டுக்குள்ள ஒர்க் பண்ணி நான் கொண்டு வந்தேன். He was very confident about the songs. I think the film itself didn't take off that well. அதனால the songs also, there's one relation always. Other songs also got a little closed in this mode, I think. Okay. ஏன்னா அந்த இன்டர்வியூ பார்த்தோன்னா ஐ தாட் ஓகே ஈவன் பச்சைக்கிளி முத்துச்சரம், ஏன்னா இத்தனை நாள் இப்போ லாஸ்ட் ஒரு 2 yearsல தான் அந்த கருகரு விழிகளால் இதோட ஒரு பூம் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் இந்த ஆல்பம் இன்னும் மக்கள் சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் வை ஐ வாண்ட் டு டூ. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இப்போ நிறைய கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லைக் ஹாரிஸ், தர்புகா சிவா, ராஜா சார், ரஹ்மான் சார், கோவிந்த் வசந்தா, இப்படி மல்டிபிள் கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வேர் how's the briefing that works? Like எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அண்ட் அந்த ப்ரீஃப் எங்கே முடியுது, அந்த முடிகிற இடத்துல இருந்து அந்த கம்போசர்ஸ் த வே தே ரெப்ளிகேட் ஆர் த வே தே டெலிவர் த டியூன், அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? Firstly, I enjoy that process because I feel that's the most important part where we are creating something. That creation, I find it as the most important thing ever. Or production, or creation of a song, of music, then that's produced and that goes out into the universe. Like. Yeah. It's akin to making a film. Like out of scratch, you put together a few people and then you create these visuals and then you put it together. But after that,
multiple factors that play, release date and all that, but a song is not like that. There is a magic in creating a song, so I give utmost importance to that, and I'm ready with my theory. Like இது வரைக்கும் போய் ஒரு கம்போசரோட உட்காந்துட்டு ஒரு லவ் சாங் ஃபீல்ல ஒன்று பண்ணலாமா அப்படின்னு நான் சொன்னதே இல்லை. அந்த லவ் சாங்க்கு ஒரு தேரியா ஒரு 2-3 hours நான் பேசியிருப்பேன் அட்லீஸ்ட். சார் இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்றாங்க, இல்லை இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு கார்ல தான் உட்காந்துருக்காங்க சார் அவன். அண்ட் தென் தேர் இஸ் மூமெண்ட் வித் டூ ஆஃப் தெம். ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் ஃபுல்லா அவங்க ஒன்னா பழகிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது there's a moment and she says something and he kisses her. ஓகே நான் சொன்னேனே நீ எதுவும் சொல்லி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேனே கிஸ் பண்ணி ஒன்று சொன்னேனே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்கிருந்து ஒரு சாங். அந்த சாங் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மை சாங் ஸ்டோரி இஸ் டேக்கன் ஃபார்வர்ட். அது மாண்டாஜஸாகவும் இருக்கலாம். அந்த மாண்டாஜஸ்ல யூ வில் see டைம் பாசிங். ஒரு 2 to 3 months will pass. அவங்க ஒரு வெட்டிங் ஒன்று அட்டென்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய லவ் ஃபீல் அதுக்குள்ள இருந்து வரும். நான் டாக்கிங் பண்ணி தான் ஸ்பெசிஃபிக்லி. ஸோ இந்த உயிரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐ remember telling Harris, we start the film with this man falling into the water, and as he goes underwater, there is a he's gone, completely gone, but he sees images of this woman that he's in love with. The audience also sees this woman for the first time, and she's underwater and she's rescuing him almost, and she's taking him to the shore. And that 30-40 seconds that he's underwater, we give them a musical sort of அப்போ ஒரு sad song தானே கௌதம் அப்படின்னு சொன்னாரு. Yeah, but let's not do one conventional sad song. பூங்கா actually அது இல்ல இது. I'm just giving as an example. We do something like a very trance techno kind of feel, his mind is racing. He's fallen into water, his mind is racing, so it should be something like that. சொல்லப்போ the பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. So this is, I'm telling you in 5 minutes, but we spoke for 8 hours. Wow. We spoke for 8 hours about the theory of that song. And Harris பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஒரு unless he is super inspired, அவர் அந்த கீபோர்டில் கையே வைக்க மாட்டார். ஸோ பேசிட்டே இருப்போம் அப்படியா சரி ஓகே, ஸோ தட் இஸ் வாட் யூர் சேயிங், இஸ் இட் ஓகேன்னு சொல்லி believe me, when he touches that keyboard and in over 5 minutes வரும், it will just walk through the air. அதுக்கப்புறம் வேற எங்கேயோ போகும். I will tell him அது நல்லா இருந்துச்சு Harris, அதுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவேன். And those times we could even record that easily. ஃபோனை டக்குன்னு ரெக்கார்டும் பண்ண மாட்டோம். இப்போ என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. லைக் 10 days ago we composed a song. As he was doing this, he kept telling me, நீங்க ரெக்கார்ட் பண்ணிடுங்க, நான் எங்கேயோலாம் போயிடும் சொல்லிட்டு I recorded it. But those days we couldn't even do that. அந்த சவுண்ட் மட்டும் கேட்டு அவர் சொல்லி இல்லை, go back to that Harris, go back to that சொன்னப்போ அந்த உயிரினுடைய அந்த மெலடி அவர் வாசிச்சார் மறுபடியும். I said take from this சொல்லி அப்படியே ஒன்று வரும், அப்படியே கிராப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்க சொன்ன அந்த நேம்ஸோட ஒர்க் பண்ணவங்களோட எல்லாருமே ஃபர்ஸ்ட் டியூன் வந்ததுதான். யார்ட்டுமே போய் ஒரு செகண்ட் டியூன் வேணும், இல்ல இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாமா இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. ரஹ்மான் சார் asked me a couple of times, தள்ளி போகாதே அவர் வந்து I'll give you something else, இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இல்லை சார் I'm very very happy with this, I'll do something with this சொல்லி தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். So somewhere I think I've been lucky, and there's so much of inspiration that goes and is given to them அப்படின்னு தான் சொல்லுதான் உண்மை. சூப்பர் சார். And talking about Rahman sir, the first time you approached him, what was his reaction? First time was Minnale. Yeah, Minnale. Appo you spoke to him? Yeah, because மின்சார கனவு படத்துல ராஜேஷோட அசிஸ்டண்டா இருக்கும்போது ரஹ்மான் சார் ஆஃபீஸ் போய் ஸ்டுடியோ போய் இந்த டேட் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சாங் வரும்போது. ஸோ தட் வாஸ் அவர் ஒர்க். ஸோ அங்கே அவர் எதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். உள்ள உட்காந்துருப்பாரு தெரியும். சாமிதுரை வில் கம் அவுட் அண்ட் ஹில் கிவ் அஸ் த டேட் அண்ட் வில் டேக் இட் அண்ட் கோ. இவ்வளோதான். ஸோ டெலிவரி பாய் ஒர்க் தான், பட் வி யூஸ் டு லவ் டூயிங் தட். அதுக்கப்புறம் ஐ நெவர் மெட் ஹிம். ஆப்வியஸ்லி கண்டு கொண்டினோட ஆடியோ லான்ச்ல ஸ்டேஜில் இருப்பார். நாங்கள் ராஜேஷ் சார் கூட ஒர்க் பண்ணதுனால ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங் ஆன் ஃபிலிம், he was somewhere there standing and watching the proceedings unfold. அந்த மாதிரி தான் இருக்கும். மின்னலே படம் இந்த மாதிரி ரெடியான ஒரு டைமில் மியூசிக் யாருன்னு கேட்டப்போ ஐ தாட் ஓகே ஒரு சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு ரஹ்மான் சார் அண்ட் ஐ ஒரு 30-40 செகண்ட் மீட்டிங் தான் சொல்லணும். வெயிட் ஃபார் அபவுட் 5-6 hours. ஒரு 30-40 seconds I met him. I told him இந்த மாதிரி டாக்டர் முரளி இஸ் a producer, மாதவன் இஸ் a hero, he's just நாளைப்பா இது இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், I just I want you to do the music sir, நான் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்டப்போ when are you starting அப்படின்னு கேட்டார். we plan to start immediately sir, this is மாதவன்'s next film of நாளைப்பா இது இல்லை ஒரு 1.5-2 years come too swamped with work, I won't be able to do anything, all the best அவ்வளோதான். and he just kept ஒரு செகண்ட் டிஸ்கஷனோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நானும் அதுக்கப்புறம் I didn't persist. I left and then somewhere Harris
I met and then we worked on an ad film together, and then I found a nice space with him, and that film was done. So this is my first experience with that, with Rahman sir. அதுக்கப்புறம் எந்த படத்துக்குமே நான் வந்து நடுவில் போய் அவர் ட்ரை பண்ணவே இல்லை. பட் சம்வேர் இந்த சென்னையில் மழைக்காலம்னு ஒரு படம் பண்ணலான்ட்டு பேசினப்போ தேர் வாஸ் அ மீட்டிங். ரஹ்மான் சார் சைட்லேருந்து ஒரு அழைப்பு வந்தது, மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங், ஒரு 4 boys and 3 girls சொல்லி ஒரு 2-3 டியூன்ஸ் எல்லாம் ஐ ஹேவ் சம் ஆல்ரெடி கம்போஸ் ஸ்டஃப், டு யூ வாண்ட் லிசன் டு இட் அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் கேட்டோம். வி ஸ்போக் அபவுட் a few situations, but the film didn't happen. வினிதாண்டிக்கு மறுபடியும் ஐ வெண்ட் இன் and said, okay, this time is a film happening அப்படின்னு கேட்டாரு. Yes sir, definitely will happen சொல்லி we started work on the film. அதான். Okay, so VTVயோட initial audio launch which happened at BAFTA. Yeah. And at that point of time யாருமே இந்தியால இருந்தே போனதில்லை. This is right after Rahman Saroda Academy Award. Was it your idea to get there and get the music out அங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? Yeah, so there was a nice team that was working with me at that time, Neshma, Vicky and all that. So I think it was a collective idea. It was obviously driven by the Academy Awards. The BAFTA theatre la idu pannalaman pesnappo, when we reached out to them and we said Academy Award winner Danny Boy also is from there la, so immediately they said okay, we'll do it, we can do it appdi solli or cost marla indicate pannanga, and we just managed to pull it off. Sir to sollappo he was very very happy. Abdiya pannuma, I know it sounds big and also because neenga edhume pannavana sir, you just have to come, we will play your music or unplugged. I will practice rehearse with the team, and whatever music you've given us other unga munadi we want to perform in an unplugged sort of way. So a nice idea, go ahead and do it and solli pannom. It was the first of its kind, and it was received really well at that time. அந்த இதை பார்த்துட்டு தான் இதோட விட வேணா திருப்பி சென்னைக்கு வந்து சத்யம் தேட்டர்ல இது பண்ணலாம்னு சொல்லி we brought it back here. Yeah. And இன்னொரு விஷயம், the thing that admire about you வந்து not just your own films, the films that you are producing too. நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், the music that you acquired a while back, like Contain, வெப்பம் was your production. அந்த மியூசிக்கான செலிப்ரேஷனாகவும் இருக்கட்டும், the வெப்பம் had one nice music preview, and Containக்கு ஒரு நல்ல ஆடியோ லான்ச். At that point of time, Ivan and Harris launched the audio, and even தங்க மீன்களுக்கு வந்து ஒரு ஆடியோ ஃபீச்சர் பண்ணது. The way you celebrate music வந்து as a ஒரு ப்ரொடியூசராக வந்துட்டு இதை பண்ணும்போது வந்து ஃபீல்ஸ் ரியலி ஹாப்பி. ஏன்னா நான் அவுட் சைடர் பார்க்கும்போது அப்போ நான் அவுட் சைடர் தான், ஐ ஃபீல் வெரி ஓவரால் சேயிங் தட் ஓகே த மியூசிக் இஸ் கெட்டிங் இட்ஸ் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் மை கொஸ்டின் வாஸ், வென் யூ ஆர் த ப்ரொடியூசர், do you have any say in that music, saying that இல்லை வேற மாதிரி ட்ரை பண்ணலாம், or you just give it to the director, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க? I think I've been lucky. ஏன்னா தங்கமீன்கள், Contain obviously the album itself, and Veppam, the music just fell in place. I didn't sit on any of the composing sessions or anything like that, but as and when the composing happened, the song was recorded, it was sent to me, and I just loved Joshua Sridhar's work in Veppam, every song. And Thangameengal of course was Yuvan. It was a nice collaboration. We did interact a bit. I knew when the composing and sessions were happening, but whatever came to me I liked, and I feel that is the only way to launch your music, by celebrating it, and not what people are doing. We've also done that. ஒரு ஸ்டேஜ் ஏறி எல்லாரும் பேசுறது அது தேவையே இல்லை அப்படின்னு, அது ஒரு வேற மாதிரி ஒரு நார்ம் மாதிரி ஒன்று ஆயிடுச்சு அது. I don't want to do it, and even now I will never do it unless there is another producer who insists, and I don't want to infringe on that. But leave it to me, and it'll be done in a very very different way, and something like what we've already done, which nobody is doing today, is what I'm saying. Okay. Is there any film இந்த படத்தோட மியூசிக்கெல்லாம் என்ன நான் ட்ரீட் பண்ணியிருந்தா அதை பெட்டராக பண்ணியிருப்பேன், இல்லை பெட்டர்னு சொல்லிடக்கூடாது, வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் பார்த்து தோணியிருக்கா? வேற ஒரு படமா? வேற ஒரு படம். நிறைய படங்கள் அப்படி தோணியிருக்கு. மியூசிக்கில் ஒர்க் ஆகலையே அப்படின்னு எனக்கு நிறைய படங்கள் தோணியிருக்கு. I don't know if I can talk openly about it. Okay. There have been successful films also where, but it also tells me that anything goes. Yeah. See, contrasting-ஆ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நமக்கு ஒரு ஒட்டாத மாதிரியே இருக்கும், பட் யூ வில் ஹியர் பீப்புள் கம்மிங் அவுட் அண்ட் சேயிங் ட்ரிவன் பை கிரேட் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய, ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட், பட் நிறைய படங்கள் இருக்கு அந்த மாதிரி, வேர் தட்ஸ் நாட் தி வே ஐ வுட் ஹவ் ஹேண்டில் த மியூசிக் அப்படின்னு தோணுச்சு. பட் இட்ஸ் ஆல் அ லேர்னிங். இட் டெல்ஸ் யூ, லைக் ஐ செட்ல, தட் எனிதிங் கோஸ். ஈவன் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண படங்கள் கூட packed with music unnecessary. I felt a lot of silences could have been there அப்படின்ட்டு. சின்ன சின்ன மூமெண்ட்ஸே வந்து மியூசிக்கால இன்னும் டிஃபைன் பண்றாங்க.
அது சீன்லயே வருது ஆக்சுவலா. பட் மியூசிக் ஒன்லி ஓவர் ஃபீட் பண்ற மாதிரி. It was too much actually. I felt that recently with the film that I saw. I liked the film, but I felt the music was too overpowering, and there was no need for that. I thought. Pottoril though. I just felt நிறைய அந்த சீரியல் கில்லர் ஃபிலிம் வேற சைலன்சஸ் நிறைய இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் திஸ் கொஸ்டின் ஐ காண்ட் ஒரு கௌதம் மேனன் இன்டர்வியூவா மியூசிக் பற்றி பேசும்போது இவங்க பேர் இல்லாமல் நான் முடிக்கவே முடியாது. ஒய் தாமரை? தாமரை பற்றி சொல்லுங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் மாற்றிருக்கீங்க. வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித். வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித். அவங்க டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் டிஃபிகல்ட்னா. இப்போ நம்ம ஒரு ஃப்ளோவில் இருப்போம்ல, இன்னைக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம், பயங்கர எக்ஸைட்டாக இருப்போம், இதை உடனே லிரிக் இது எழுதணும் அப்படின்னு சொல்லி தாமரை கூப்பிட்டா எனக்கு குட் பி ஒன்லி ஐம் சேயிங். அது இன்னைக்கு நைட் நடக்காதுண்ணா. கௌதம் ஒரு பயங்கர பிஸியாக இருக்கேன், ஒரு 3 days கழிச்சு நான் வரேன், 4 days கழிச்சு வரேன்னா நமக்கு அப்படியே ஐயோ அப்படின்னு ஆகிடும். அந்த ஒரு ஃபோர்வரில் இருப்போம்ல, அது அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆகிடும். அது அவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன், தாமரை இல்லை கௌதம் ப்ளீஸ் கௌதம் என்ன அப்படி அவசரம், இது லிரிக் தான். அண்ட் ஷீ இஸ் ரைட் ஆல்சோ. ஒரு 3 daysக்கு அப்புறம் நான் ஐ கிவ் யூ த டெடிகேட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. And the thing about her is again like so Rahman sir என்ன பண்ணுவாருன்னா தாமரை வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவார் ஃபர்ஸ்ட். So all three of us will sit on the composing session itself. So நான் பேச அவங்களும் அதை உள் வாங்கிப்பாங்க, சாரும் அதை அப்படியே ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு then he'll give me some magical stuff. இப்போ ஆக்சுவலா நதிகளில் நீராடும் சூரியனுக்கு we composed some songs. Great. There's one masterpiece that we did. We sat together and we spoke about the moments, the situation, அதில் அந்த ஹீரோயினோட ஃபீல் எப்படி இருக்கும் எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் தாமரை நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக லிரிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தாமரை said a few things. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு he composed. அப்படியே அன்னைக்கு கம்போசிங் முடிச்சுட்டு லிரிக் எழுதிருங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டாரு to handle something else. We sat and we wrote the lyrics. So that is our experience by itself. அந்த மாதிரி காக்கா அவருடைய ஒர்க்கும் நடந்திருக்கு. We went somewhere, all three of us, and we sat and worked. I look forward to working like that, but sometimes time doesn't allow all three of us to work together. தாமரைட்டையும் செப்பரேட்டா அதே அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் நிறைய ஆல்ரெடி ரிட்டன் வேர்சஸ் நான் கொடுப்பேன் தியரியா. இதுதான். ஸோ நீங்க நிறைய சாங்ஸ் உடைய லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் அவங்க பண்ண மாட்டாங்க, பட் அந்த ஐடியா எடுத்துப்பாங்க. லைக் என்னோட வா வீடு வரைக்கும் அதெல்லாம் இங்கிலீஷ்ல அதோடைய அந்த ஸ்ட்ரக்சரல் மீனிங்கா ஒன்று இருக்கும். இந்த சாங்குடைய தியரி என்னன்னு சொல்லி நான் அவங்களுக்கு எழுதி கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க வராது. அதுல இருந்து அவங்க ஷீல் டேக் இட் 10 times 10-fold ஒன்று பண்ணி and she'll give us almost இப்போ கூட ஒரு சாங் 10 days முன்னாடி பண்ணோம். ஏன் இவ்வளோ எழுதிருக்கீங்க தாமரையில் ஹாரிஸ் கேட்டாரு. 8 சரணம்ஸ் and 8 பல்லவிஸ் எழுதிருந்தாங்க. 8 ஆமா. So that is why she takes the 3-4 days also. 1 பல்லவி 1 சரணம் தான் எல்லாருமே கொடுப்பாங்க, but she will write 8. So the beauty is from that 8 you can mix and match. You can take 1 line from here, 1 line from there. And Harris is very particular about the sound of that lyric. அது பாடுறது கரெக்டா இருக்கணும், அது போய் சேரணும், கதையும் இருக்கணும். ஓகே கதை இல்லைன்னா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனா அந்த பாட்டு போய் சேரணும்னு ரொம்ப இது பண்ணுவார். So there's a lot of discussion that goes into, and she understands that so well. Something about the Tamil that she writes, touches you in a different way, I feel. Also ஒரு கம்போசர், டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட் 3 பேர் உட்கார்ந்து ஜாம் பண்ணி எழுதும்போது அது பெட்டரா ஒர்க் ஆகுது, இல்ல பெட்டரான ஒரு அவுட்புட் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, டெஃபினெட்லி. டெஃபினெட்லி இட்ஸ் அபவுட் த டைம், அந்த மூட், அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து பண்ணும்போது. And I look forward to that. It's always worked out magical. Okay. One more thing about talking about lyricist. ஏன்னா மின்னலையில வாலி சார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தாமரை மேஜர்லி. வாரணமாயிரம் மாதிரி ஒரு ஆல்பம்ல எனி லிரிசிஸ்ட் would want to have their name in every song's credit. அப்படி இருக்கும்போது ஏத்திக்கு மட்டும் முத்துக்குமார்ட்ட போகணுன்றது is that Harris call or Tamrai's call or yours? Oh, I say it was finally it was a good call. The song became very popular. Ipo kuda show la bhayangara response irunchu and all that. And Muthukumar was really nice to work with. Very sweet guy. But I feel it was not the right call. Yenna at the time okay பசங்க சின்ன வயசுல பாடுற பாட்டு ஒரு பாய்ஸ் ஃபீல்னா தாமரை எழுதுவாங்களான்னு தெரியலையே, so let's go with somebody else ன்னு சொல்லி ஒரு ஹாரிஸ் சஜஷன் வந்துச்சு. So I got a little confused also, and then we went to Muthukumar for that song. But the second time around I didn't make that, I don't want to say mistake, because finally we got a nice song from Muthukumar also. But second time I didn't go down the same route. ஏன்னா அஞ்சல சாங்க்கு இதே மாதிரிதான் ஒரு பையனுடைய ஒரு பசங்களுடைய ஃபீல், ஒரு பொண்ணு போயிட்டா, ஒரு பிரேக்கப் சாங் ஆக்சுவலா. அந்த பொண்ணு இறந்துட்டா, பட் we were treated like a breakup. It's over, she's no more in his life. அப்போ அந்த பசங்க எப்படி இருப்பாங்க, I went to them with அஞ்சலன்ற ஒரு வார்த்தையோட நான் போனேன்.
அண்ட் அந்த குண்டத்தில் கோயில் கட்டி அந்த பாட்டெல்லாம் பாடி எனக்கு ஒரு இந்த ஜோன் ஒன்று வேணும், சாவு மோகன்டா அஞ்சல மச்சாவான்லாம் சொல்லுவான். அப்போ ஹாரிஸ் வந்து இல்லை அவ்வளோ லோக்கலாக நம்ம இறங்க வேணாம் கௌதம், நீங்க பண்ணா ஏற்றுக்க மாட்டாங்க, அதை கொஞ்சம் பாலிஷ்டா வச்சுக்கலாம்னு சொல்லி தான் அந்த அஞ்சலை, அதான் இப்போ எல்லா இடத்துலையுமே அது வைரலாக போயிட்டு இருந்துச்சு, நான் கேட்டது அவர் கொடுத்தது அப்படின்ட்டு. ஸோ அந்த பீட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நான் அப்பவே சொன்னேன், இது வந்து ஒரு உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பசங்களுடைய பிரேக்கப் சாங்கை நான் எடுத்துட்டு வரேன், தாமரை வில் ரைட் திஸ். ஹாரிஸ் வாஸ் லிட்டில் ஹெசிடன்ட், இல்லை இன்னும் கொஞ்சம் லோக்கலாக நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா யூ ஹேவ் டு கோ வித் சம்படி எல்ஸ் தான் அவரும் என்ன சொன்னேன், இல்லை ஷீ சமோ ஷீல் கிராக் இட் அப்படின்னு சொல்லி அஞ்சலி அவங்களை எழுத வச்சோம். அண்ட் ஷீ ரியலி கிராக்ட் இட், ஐ தாட் இன் ஒன் டிஃப்ரெண்ட் வே. ஓகே. ஸோ முத்துக்குமார் வாஸ் சம்வேர் சார்ட் ஆஃப் ராங் டிசிஷன். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், வாரணமாயிரம் ரிலீஸ்க்கு முன்னாடி த டீசர் வாஸ் ரிலீஸ் வே பேக் அண்ட் அடியே குழுதையோட ஒரு சின்ன பிட் லீக் ஆச்சு அண்ட் தேர் வாஸ் திஸ் சாங் ஃப்ளோட்டிங் ஆன்லைன் கால்ட் ரகசியம். Was it really composed for Varnamayiram? Okay, that is something else. Yeah. இது இன்னொரு திங், பிகாஸ் ஐ திங்க் யூ ஆர் த ரைட் பர்சன் இந்த கேள்வி நான் கேட்கறதுக்கு. ஒரு பாட்டு பயங்கர ஹிட் ஆகுறது ஒரு டைரக்டருக்கு பிஃபோர் ரிலீஸ் ஒரு பயங்கர ப்ரெஷர் கொடுக்குதா இன் டர்ம்ஸ் ஆஃப் விஷுவலைசிங் த சாங் ஆஸ் வெல் அஸ் த ஃபிலிம்? இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு, இதுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமா அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? I've never felt that pressure. நான் யோசிச்சதே இல்லை. See, whatever it is, ஒரு சாங் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி அதை நம்ம உள்வாங்கிட்டு அதை போய் தியேட்டர்ல பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல இருந்த விஷுவலா அது இருக்காது, அது டோட்டலா வேற ஒன்றுவா இருக்கும். அதை படம் பார்க்கும்போது நிறைய டேரக்டர்ஸோட படங்கள் பார்க்கும்போது ஈஸி அந்த பீரியட்ல ஐம் டாக்கிங் அபவுட் லெட்ஸ் சே ஃப்ரம் when I was like 14-15 when Nayagan, Satya and films had released, the trend was to release the audio first, almost like 3 months before, and then the film will release. அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு டிவில ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, கரெக்டா? I'm sure you know that. It's much before you, but இப்போ குணா தளபதி எல்லாம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ்னா இல்லை அது ரிலீஸ் அன்னைக்கு ஸ்பெஷல் ஒளி மொழியும் அப்படின்னு சொல்லி அந்த 2 சாங் ஒரு 6 சாங் பிளே பண்ணுவாங்க. அதுல இந்த 2 சாங் ரிலீஸ் ஆகும். கண்மணி அன்போடு ரிலீஸ் ஆச்சு அண்ட் தளபதியில ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மைக்கேல் மதன் காமராஜன் படத்துல சுந்தரி நீயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த சாங் நம்ம வந்து முன்னாடி கேட்டிருப்போம். அந்த கேட்கும்போது very few songs will fall in line with your line of vision, but that won't disappoint me because I clearly understood as a young audience watching these films, wanting to be a filmmaker, that's a filmmaker's vision. Who are you to decide how that song should be? Okay. So I've never felt the pressure for that. ஆனால் நான் ரிவ்யூஸ் படிச்சிருக்கேன் and I don't read reviews now, but அந்த டைம்ல வாரணமாயிரம் சாங்ஸ் பரதராஜனே எழுதியிருக்காரு. I feel the songs are a little short changed. It could have been shot differently. No, that is in your mind, Baddy. I've had the discussion with him also. Why are you guys reviewing the film the way you want to see the film? It's a director's. Yeah, this is the way the film is watched. Now review that film. இல்லை இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. See, even now when I talked about போர் தொழில் ரொம்ப எக்ஸ்டெண்டா நான் சொல்றேன், that is his vision. Somewhere he wanted to pack it with music, but I'm just hoping he didn't pack it thinking this is what the audience needs today. That is my only worry there. ஒரு சைலண்டா உட்கார வச்சான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டைம்ல சைலண்டா உட்கார்ந்தா ஆடியன்ஸ் தெளிவாங்க இந்த மாதிரி, அதெல்லாம் எதுவுமே இல்லை. You give something interesting to the audience, they're ready to watch it. And the other question is, இப்போ வந்து ரெஹனா ஹை தெரே தில் மே இருக்கட்டும், ஏக் தீவானாத்தா இருக்கட்டும், கர்ஷனா இருக்கட்டும், the other languagesல ஒர்க் பண்ணும்போது is it difficult for you to judge the lyrics or translation போதும் இல்ல மீட்டர்ல இருக்கு அதை வச்சுட்டு இன்ஸ்டிங்க்டா you just go ahead and record it? இல்ல, I've always tried to translate பண்ணாம டோட்டலா வேற ஒரு ஃபீல்ல, ஆனா அந்த கதையோடைய ஃபீல் ஆன, ஏன்னா இப்போ எல்லாமே ரீமேக் ஃபிலிம்ஸ் தான். மண்டலே பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய தெரிஞ்சு பண்ணணும். கர்ஷனா வந்து காக்கா பண்ணிட்டு தான் பண்ணும். ஸோ சிச்சுவேஷன்ல அதுதான் கதையா பெருசா மாறல. ஸோ ஒரு தண்ணிக்குள்ள இருக்கா, அங்கதான் சாங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தமிழ் இந்த மீனிங்ஸ் எல்லாம் எழுதிருந்தோம், ஆனா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். எனக்கு கிட்டத்தட்ட இதே ஃபீல்ல ஒண்ணு கொடுங்க, பட் யூ கிவ் இட் யுவர் ஓன் ஃபீல். லிட்டரலி உயிரின் உயிரே ஓப்பனிங் லைன் அப்படி வேண்டாம், நதியின் மடியில் காத்துக்கு அந்த லைன் அப்படி வேண்டாம், அது எங்கேயாவது அந்த தாட் வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த உங்களுக்கு அந்த மீட்டர்ல எது கரெக்டா இருக்கோ அது கொடுங்க அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் somehow I feel in Hindi it didn't work out so much. I think somewhere these are all direct translations, even though I worked with Javed Akhtar Saab and Sameer. Somewhere I felt the beauty of I idly believed Javed Akhtar sir sama lyrics on varum, and I felt that didn't come through with Ek Divanata and Rehna Teri Dil Mein earlier. Another question actually, Ek Divanata there is this song Kya Hai Mohabbat, very jazzy Rahman.
அட் எனி பாயிண்ட் இது நம்ம தமிழுக்கு இது இப்படி பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்குமே உங்களுக்கு தோணி இருக்கா? இல்ல தமிழுக்கு that ஊரே உயிரே இடத்துல தான் அது வந்துச்சு. அது மைண்ட் ப்ளோயிங். and I was there while the song unfold. அது கம்போசிங்கே வந்து பண்ணல. அது இந்த இடத்துல சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னப்போ கார்த்திக் வர சொல்லி என்னையும் கார்த்திக்கும் ரஹ்மான் சார் உட்கார வச்சு இதுதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவரே சில வேர்ட்ஸ் போட்டார். ஆக்சுவலா இதெல்லாம் வச்சு ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ we kind of made a structure of that song. It was such a nice way of making a song where he would come in and he would correct a line and say, no, change it to this. So that song was born in front of my eyes, very literally actually. So I had no complaints about that song. He only said, illa Hindi ki darkla vera onu pannalam apdi solittu vera oru feel onu kodutharu. So and any new song I am ready to grab anytime, so no complaints at all. Okay. And thank you so much for getting Hey Nijame from Darbuka Shiva. One of my most favorite, close to heart on the song. Same here. Yeah. And எனக்கு Darbuka Shiva, knowing him personally, what was his initial reaction when you called him and said, hey Darbuka Shiva, let's do a movie in Sonapur? See, I think Shiva வந்து எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. We were recording with Jonita for one of the songs in ENPT. சிட்டியே ஒரு மாதிரி ஒரு பரபரப்புலையும், பரபரப்பு is not the right word to use, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லையும் இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா மேம் இஸ் அன்வெல் அண்ட் ஷீஸ் ஆல்மோஸ்ட் டைங்கிற மாதிரி டாக் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இது ரெக்கார்டிங் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்லாம் நம்ம யூஸ்வலா ரோட்ஸ் வில் பி பிளாக்ட், பிரச்சனை இருக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இல்லை இந்த மாதிரி அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஓ அப்படியா? ஸோ தட் இஸ் சிவா. ஹி ஹேஸ் நோ க்ளூ அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட். அண்ட் இமோஷன் வந்து அவர் காமிக்கவே மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இஃப் யூ நோ சிவா ரெலி வெல், அவரை விட்டா அவர் அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஃபுட்பால் அதுதான் அவருடைய ஜோனே. So we met earlier for the Kidari audio launch when in Kovilpatti I had gone to meet Prasad and the team and all that, and they said in the audio நீங்க லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி நடந்ததுதான். ஸோ அங்கே சிவா உட்காந்து எனக்கு ஆல்ரெடி சிவா வந்து ராஜச்சந்திரன் தானே தெரியும். உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது I just felt something very interesting about the way he is, and I asked him, so what is your idea in music? What are you doing? Tell me something that you've done. What is this song? I mean, சும்மா மியூசிக் பத்தி பேசிட்டு about his taste and everything. So he told me all the music that he listens to, and I decided, okay, I will have to work with this guy. Something about him, another example I'll tell you, and I've told him this also. My son is a cricketer, but he plays the keyboard, he plays the piano, and he's interested in sound, and he was learning himself. I got him Logic Pro and all that, and he was trying to dabble. My wife also knows about Siva and my experience with Siva. She said, I don't know where it is, why don't you just send Arya to Siva for some time? Okay. So that's how we feel about Siva. We know that that's the right place to be in, sort of, it's not a commercial place. It's not somebody who aspires to be all sorts of things. Something about his music drew, and I already shot the songs without the songs because I was waiting for Rahman sir to come on board. Adu nadakadappo I called Siva and said, let's meet, and I just showed him the film straight away. Ida songs, I want you to compose. He said, what, seriously? Are you sure? I said, yeah. You just see these moments again, and I've put a reference track, other I'll take it out and send it to you. After that, you just show me what you can do. I mean, so Maruvarthai, and then I think the first one we did, of course, was the college song. Yeah, Naan Pirepenu. Dhanush was very, very unsure. He wanted me to get Sean Roldan on, and he was disappointed that Rahman sir didn't come on board. So he told me straight away, illa Rahman sir illana Sean Roldan poidla. He said, I said, just listen to these songs. Trust me on this alone. Where edume na kekala. Idha mattum kelunga apdi solittu in his office I played him these 3 songs. He really liked it, but he said, I don't know, somewhere I still feel we should go to Sean Roldan. I think he had a thing that I didn't go to Sean Roldan for that film, brother. He carried that thing against me, nanaikren. But finally, Maruvarthai, the film didn't do really well, but the songs were so popular and it put somebody on the map, I think. And the campaign also. Campaign was kick-ass, Mr. X. Yeah. And அதோட initial thought you just want to put out saying that you guys இந்த பாட்டு மட்டும் கேளுங்க. ஆமா, exactly. See, so somebody recently heard a song that Harris and me had done without knowing it's Harris's song and my song, and they just listened to the song and said, "Pa, என்னலாம் மாதிரி பாட்டு பண்றாங்களே." Okay. அப்படியே. This Harris told me. Then Harris will tell that person, "இது நானும் கௌதம் பண்ண song னு." Their opinion changes. Okay. So I always felt that ஒரு A.R. Rahman or Ilayaraja அப்படினா you're already sitting with the mindset thinking, okay, and then that's when the expectations and falling also. Expectations will fall also. Like you, அந்த அளவுக்கு இல்லையே, குண அளவுக்கு இல்லையே, தளபதி இல்லையே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
எதுவுமே இல்லாம யாரும் மியூசிக் டைரக்டர் இல்லாம தெரியாம நீங்க வந்து ஒரு பாட்டு கேளுங்க. இட்ஸ் சம்திங் எல்ஸ். ஐ ட்ரை டு டூ தட் a lot of times actually. ஏதாவது ஒரு சாங் வந்து எங்கேயாவது play ஆச்சுன்னா without finding out who, I'll ask him to play the song again for me and then I'll try to find out who did the song. So Hey Nijame பத்தி பேசும்போது Hey Nijame is a very Thamara-ish song. But it is from Karki. Yeah, I missed Thamara during that film. She was very busy. Okay. And couldn't get her dates for all the songs. Visri and Manohar. But நிறைய பேர் அது தாமரைன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. So I think Karki also understands that. The brief to Karki itself was giving a very Thamara-esque kind of a song da. And he's artificial intelligence by himself. He procures these words from here and there. I love working with Karki. He makes it so easy. அந்த லிரிக் ப்ராசஸே வந்து நம்மளே எழுதலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். பட் ஆப்வியஸ்லி he'll come up with these crazy words and all that. And between you and me, Sudhir, Hey Nijame is one of my favorite songs. It's one of my favorite songs. The favorite கூட சொல்லலாம். The way he structured the song, the way he put it together, and Bombay Jayashree ma'am's voice and everything. It's a classic actually. Yeah. In fact, again, it's one of those songs that I feel hasn't reached out to a lot more completely. ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் நெக்ஸ்ட் டே ஆடியோ லான்ச்சுக்கு லாஸ்ட் மினிட்ல ஆஸ் யூஷுவல் மாஸ்டர் வந்துச்சு. ஐ ஜஸ்ட் ஹியர் த சாங். ஐ கால்ட் பிரீத்தி அண்ட் செட், பிரீத்தி வாட் இஸ் திஸ் சாங், திஸ் இஸ் இன்ஃபேக்ட் அந்த சாங் கேட்டுட்டு நெக்ஸ்ட் ட்ராக் லிஸ்ட்ல தர்புகா கேவ் மீ சேயிங் தட் நெக்ஸ்ட் இஸ் போய் வரவா. ஐ கால்ட் தர்புகா ஆடியோ லெவல் கம்மியா இருக்கு. சுதீர் ஆடியோ லெவலே அவ்வளவுதான், நீ எதுவும் பண்ணிடாத, ஜஸ்ட் ரிலீஸ் இட் ஆஃப். அண்ட் Hey Nijame ஒரு பாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆனா அந்த பாஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் a regular pause. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 seconds. So I just want to pick Shiva's brain. I knew what he's going to say. Shiva இத ஏதாவது கட் பண்ணலாமா இல்ல ஏஞ்சி போயிட போறாங்க அப்படின்னா அப்படியே இருக்கணும் கௌதம். ஓகே, I genuinely had this doubt. ஏன் போய் வரவா இவ்ளோ ஆடியோ லோவா இருக்கு. I called him, சிவா என்ன இது பிரச்சனையா? இல்ல சுதீர் அதுதான், அது ஜஸ்ட் ரிலீஸ் இட் ஆஃப், கேள்வி கேட்காரு அப்படின்னா. Then sir, you started off as a director. You acted in films and your voiceover, narration, you are doing everything. எனக்கு வந்து அது பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கு. One question I have is, what is stopping you from writing lyrics? See, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, start off as a director and then maybe acting and then okay voiceovers, dubbing and then இப்போ recently acting in a big way and இப்போ ஒரு song கூட எதுமே வந்து probably only directing and the song. Other than that, nothing is what I forced myself into. Everything came my way. நான் எந்த டைரக்டருமே நான் போய் எனக்கு ஒரு ரோல் கொடுங்க நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. I'm thankful for the offers that came my way, of course, but it all came from there. Like I never for even the wildest moment imagined that Vetri will call me for a film, because his characters are all, his actors are all very different, right? And I'm not a different actor in that sense. But for him to call me and say இல்ல உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொன்னா நான் ஒரு சர்ப்ரைஸா தான் பார்த்தேன். I've never reached out to anybody and said, so these all come my way, and it's also helped me sort out an issue also actually. So it's been good. I'm very thankful to that. லிரிக் மட்டும் ஹாரிஸே என்ன சொல்லுவாங்க, டம்மி லிரிக்ஸ் போட்டு ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வரதுக்கு முன்னாடி somewhere my mind doesn't it's not tuned for that. It doesn't allow me, correct, that's the word. I've tried and then நீங்களே சொல்லுங்க சொல்லி அவரு தான் சொல்லுவார் தவிர நான் சொல்லவே மாட்டேன். Somewhere that is not falling in place as yet with me. Is it because நீங்க நிறைய பாட்டு கேட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல அது அப்படியே இங்க வந்துரும், அது அப்படியே ரெப்ளிகேட் ஆயிடும்ன்ற ஒரு ஹெசிடேஷன்? அந்த அளவுக்கு நான் திங்க் பண்ணதே இல்லை. I actually lyrics stick with me. Any song I can sing. I don't need paper to look back at the lyrics and all that stuff. It's a song I like, the lyrics are in my head. So I don't think that is a problem, because I know in the ingave varada lyric kuda eludha try pannalam, but somewhere my mind is not tuned to writing lyrics as yet. Talking about Onraga originals, ஏன்னா 2018ல we released Kuva Jan. அந்த டைம்ல வந்து இந்தி சீன் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஒன்றும் பெருசா இல்லை. அஃப்கோர்ஸ் சவுத் இந்தியாலேயே பெருசா வரல. அந்த டைம்ல வந்து பஞ்சாப்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிந்தி ஒன் ஆர் டூ வந்துட்டு. அந்த டைம்ல வாட் வாஸ் யுவர் இன்ட்யூஷன், ஒரிஜினல் ஹிந்தி சாங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற சொல்ற ஐடியா உங்களுக்கு? See, when your Hindi songs came about in Hindi, and the Silk Route, Dooba Dooba, Lucky Ali, I was a big fan of those songs. And in English music, music, there is nothing film related. In fact, those songs might come later in some film soundtrack la credit பண்ணிருப்பாங்க. So I thought, why not create something like that? Now 2014 ல இருந்து நான் actually ஒரு 6-7 ல இருந்து பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். I spoke to Venki, Reshma and people who are like minded in that sense, but I know the big composers won't come in.
அவங்களுக்கு சமயம் அது ஒரு டேபு மாதிரியே இருந்துச்சு. இட்ஸ் ஆல் தி ஸ்மாலர் பிளேயர்ஸ் who were looking to make a break and all that stuff. Again, in 2016 இருந்து I wanted to get back into this zone and I want to put out music. நம்மளே பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சேன். But I thought okay, ரொம்ப ஓவரா இருக்கும். So let's wait to see if something will fall in place. Somewhere கார்த்திக் கூட ஒரு மேஜிக் happened, ஒரு sessions happened. Actually இப்போ ஒரு song release ஆக போகுது, which is not going to come on ஒன்றாக. But it is a series of songs that we decided we'll make on some article, like இட்லி பத்தி ஒரு சாங் பண்ணலாம்னு சொல்லி ஒன்று பண்ணோம். I'll send that song to you, Sudhir. It's a mind blowing song. Okay. கைலி பத்தி ஒன்று பண்ணலாம். I heard கைலி long back. சும்மா உட்காரோம் நானும் கார்க்கியும் என்ன பண்ணலாம்னா, இல்ல கைலின்னு ஒன்று, நான் கைலின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் வாடி ட்ரிச்சியில படிக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சது. ஓகே. லுங்கிக்கு வந்து அங்க கைலின்னு சொல்லுவாங்க. கைலின்னா என்ன, லுங்கி தெரியும், இல்ல கைலினா லுங்கி வேண்டாம் அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. ஸோ கைலி வச்சு ஒன்று பண்ணலாமான்னு பேசினப்போ கார்கி அண்ட் கார்த்திக் அண்ட் வி கேம் அப் வித் ஒன் கைலி. வி கேம் அப் வித் ஒன் இட்லி. அந்த இட்லி சாங் நீதானையோட ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ராஜாசனோட செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் I went and recorded for Idli there. Okay. I brought Karthik there and we recorded music there. So in the independent scene zone அப்படின்றது மாதிரி பார்க்காம is music. You put out music, அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணி, and I'm a big fan of all the videos that used to come out, the Michael Jackson videos and all that. Yeah. Even Hindila கூட. Yeah, correct. So அந்த மாதிரி பண்ணும் அப்படின்ற ஒரு initiative தான், and I think that's slowly paying off in a big way. Yeah. I have to say that. We're sitting here today with a big reason behind that. Yeah. And composing பத்தி பேசும்போது I love your song ஏதோ ஒரு வரையில். There is something very, நான் இன்னைக்கு கிளம்பும்போது கூட I just wanted to listen that once. கேட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கிளம்பினேன். நீங்க கம்போஸ் பண்ணும்போது ஆர் நீங்க ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது what is the initial idea that strikes you, or you always look for options, or you just see okay this is... So ஒரு கம்போசரா Rahman sir, I'm not even comparing myself, but I know how they work. That's the zone that they are in. They have music all the time. So நம்ம ஒரு டைரக்டரா உள்ள போகும்போது அது ஒரு செஷனா அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கௌதம் வராரு, இன்னைக்கு மணி சார் வருவாரு. We have to, அதான் அவங்களுடைய ஒர்க், that they passionate about their work. அந்த டைரக்டர் ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுல இருந்து ஒர்க் பண்றதா இவங்களுடைய ஃபீல் எல்லாமே. You inspire them, இல்ல? I'm sure it's Anil also அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். You go, you inspire them, and then ஒரு அரபிக் குத்து மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்றாங்க. I'm not in that zone at all. For me, there's visual imagery always in my head, and I'm always writing something or the other. Yeah. So music வந்து எனக்கு கேட்க ரொம்ப பிடிக்கும். So but there are tunes in my head sometimes. ஏதோ ஒரு அறையில், முத்து பிச்சை, நீங்காதே, and some 3-4 other songs that I've composed and kept are all because of a project called Divarshatam that got shelved at one point. துவசத்திரம் நடக்காது அப்படின்னு சூர்யா அந்த படம் பண்ணலன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இஷ்யூவா அவங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஓகே, இந்த படம் இப்போ இல்லை, இந்த ஸ்கிரிப்டை எடுத்து வச்சிட வேண்டியதான் நினைக்கும் போது அந்த படத்துல ஸ்கிரீன் பிளேல இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் மட்டும் எடுத்து ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் கம்போசிங் டியூன்ஸ். அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி ஓப்பன் பண்ணி அதுல வந்து இந்த சிச்சுவேஷன்ல they met about 10 days and then he's been asking her for a kiss and then she kisses him and the whole song is about a kiss. So இது ஒரு டியூனா யாரா பண்ணினா எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி I put a tune to it. Then I moved to ஏதோ ஒரு அறையில். The situation is from Divarshatam. We've not shot this now, but it will be in part 2. The situation is he just walks into a room and from all the people there in that room he meets her. He looks at her. Something about her is one. Is she an actress? அந்த மாதிரி ஒரு ஃபேஸ். இதான் கார்கி கொடுத்த brief. Is she an actress? Oh okay, no, but what a face அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு he goes, he interacts with her, he spends some time with her and he leaves. So அதுதான் அந்த சாங். ஏதோ ஒரு அறையில் ஏதோ செய்ய நுழைந்தேன், அங்கே நீயும் இருந்தாய் அப்படின்ற மாதிரி ஒன்று. So Karki got this exactly and he reproduced the thought in my head. These were all derivatives of something that didn't work out for me. இல்லை இன்னைக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணும் ஜென்ரலா அப்படின்னா I don't think I can do that. So I'm not tuned to do that. If something like when I write a script, no, there is a tune that comes out. Sometimes இப்போ வாரணமாயிரம் ஃபுல்லா வந்து ஹேராம்ல வந்து அந்த பாட்டு வச்சு தான் நான் கம்போஸ் பண்ணேன். நீ பார்த்த அதுல இருந்து எனக்கு வேற வேற டியூன்ஸா வந்து இருந்துச்சு. I just kept recording. கமல் சார் வேட்டையால ஒரு வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் வச்சிருப்பாங்கல்ல, அது என்கிட்ட தான் இருக்கு. ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாமே என்கிட்ட இருக்கு. So I think when there is a need and something comes out from me, a tune comes out. But if somebody comes to me and says இப்போ ஒரு சாங் சிச்சுவேஷன் உட்காரலாமான்னா I don't think I'll do that. Okay sir. And இது வந்து ஒரு பாப்புலரான மீம் டெம்ப்ளேட் ஒன்று. இஃப் யூஆர் நீங்கள் வந்து ஒரு ஐலாண்டில் ஸ்டக் ஆகிட்டீங்க, யூ கான்ட் ஹியர் எனிதிங், யூ கேன் ஹியர் ஒன் சாங் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னா நீங்கள் எந்த சாங் சொல்லுவீங்க? வெரி டஃப் கொஸ்டின் ஃபார் யூ. ஓகே,
ஒரு பிளேலிஸ்டா தான் என் மைண்ட்ல ஓடுது. ஒரு 7-8 சாங்ஸ் இருக்கு which includes ஓகே, நான் ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். இந்த ராஜ் கபூர் நர்கீஸ் ஒரு சாங் இருக்கு, ஆவாரான்னு ஒரு படம். தம் பர்ஜோ இதர் மூ பேரே அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. தட் சாங் ரொம்ப சின்ன வயசுல கேட்டு அது இட்ஸ் இன்கிரெயின்ட் இன் மை ஹெட். அப்புறம் நூர்ஜஹான் ஒரு சிங்கர் இருக்காங்க, அவங்களுடைய சாங்ஸ் வந்து ஒரு 2-3 சாங் அதுல இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் ஹேமந்த் குமார் பாடின பேக்கரார் கர்கே ஹமே யூ ந ஜாயியே ஆப்கோ ஹமாரி கசம் லௌட் ஆயி அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அதுக்கப்புறம் இமீடியட்லி வில் ஷிஃப்ட் டு ராஜா அண்ட் இட் வில் பி எண்ணினிய பொன்னிலாவே, தென் இட் வில் பி கோடைக்கால காற்றே, தென் இட் வில் பி கண்ணே கலைமானி, அப்புறம் கரகாட்டக்காரன்ல இருந்து அந்த மலேசியா வாசனோட சாங் குடகுமலை definitely will be there. That's an interesting pick. Yeah. Somewhere that song, it does something to me. Actually, the interesting pick நீங்க சொன்னவொன்னே, I mean, இப்போ நான் சொன்னவொன்னே எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. I was listening to தேவா சாரோட ஒரு இன்டர்வியூ இப்போ ரீசெண்டாக ஃபார் த கான்சர்ட் he did பேசிட்டு இருக்கும்போது ஒரு 5 minutes நான் ஸ்டாப்பாக மல்லிப்பூ சாங் பற்றி சிலாகிச்சு பேசினார். அப்படியா? அவர் வந்து he felt the song is so genuine. எவ்வளோ ஜென்யூன்னா வந்து இந்த சாங் ஒரு பிளெஸ்ஸிங்னு he really told me. எனக்கு மல்லிப்பூ கேட்கும் போதும் I was like, இது கொஞ்சம் சாரோட ஜோன்ல இல்லையே அப்படின்னு தான் இருந்துச்சு. பிகாஸ் அச்சம் என்பது மடமேடா கேட்டிருக்கோம், அதோட சவுண்ட்ஸ்கேப் நமக்கு தெரியும், விடிவியோட சவுண்ட்ஸ்கேப் நமக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த ஃபிலிம் இஸ் ரா ரஸ்டி, ஒரு கேங்ஸ்டர் படம்னும் போது ஐ ஃபெல்ட் த சாங் இஸ் ஸோ வெரி யூனிக். அந்த சவுண்ட்ஸ்கேப்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் தேவா சார் சொன்னாங்க. And final thing I want to do, but அதுக்கு முன்னாடி நீங்கள் பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டீங்க, பட் ஐ வாண்ட் டு பில்ட் அ பிளேலிஸ்ட். ஒரு 10 லவ் சாங், கோ டு லவ் சாங்ஸ்னால் நீங்கள் எதை சொல்வீங்க? காற்றை கொஞ்சம் எக்ஸ்பெக்டட், இந்த நான் சொன்ன அந்த ஆவாரால் இருக்கிற அந்த ஓல்ட் சாங், அப்புறம் பாடாத பாட்டெல்லாம், அது ஒரு லவ் சாங் ஆக்சுவலாக. எண்ணினிய பொன்னிலாவே for sure. See, I like the song that Yuvan made. It's not a எல்லாருக்குமே போய் அந்த மெலடி ஒரு ஃபீல் இல்லை, பட் இந்த கண்ணோரம் காதல் வந்தால் இறகை போலே, I really like that song. There's one drive in that song that I really like. It's a love song. அப்புறம் there's the other song also, லிங்குசாமி படத்துல என் காதல் சொல்ல நேரமில்லை, that also I really like. Then நெஞ்சுக்குள் பெய்திடும் முன்தினம் பார்த்தேனே and தள்ளி போகாதே. Sir, thank you so much sir. It was lovely talking to you. Nice. Yeah. Great time. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு கௌதம் மேனன் ரசிகனா அவரோட எல்லா இன்டர்வியூஸுமே நான் கேட்டிருக்கேன். அதிலிருந்து கேட்டு அதில் எதெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதை தான் நான் இங்கே வந்து ஃபில் பண்ணணும்னு நினச்சேன். நான் அப்படி தான் கேள்விகளை கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த எபிசோடை என்ஜாய் பண்ணிங்களா? இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.